ஒரு ஸ்பேஸ் டிராவல் ஃபிலிம், கிராவிட்டி ஃபிலிம் மாதிரி ரொம்ப மினிமல் கேரக்டர்ஸ், பேசஞ்சர்ஸ் எப்படி இருக்கு பாப்போம். வைரல் ரிவ்யூஸ் விஷஸ் யூ a happy and prosperous new year 2017. இப்போ நம்ம பார்க்க போறது மார்டின் டைல்டம் இயக்கத்துல வந்த பேசஞ்சர்ஸ். இந்த படத்துல கிறிஸ் பிராட், ஜெனிஃபர் லாரன்ஸ், மைக்கேல் ஷீன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பத்தி பாத்தீங்கன்னா, ஸ்டார்ஷிப் ஆவலான் 5000 பேரை ஹோம்ஸ்டெட் 2ங்கிற பிளானட்டுக்கு கூட்டிட்டு போகுது. The greatest migration in human history. இந்த ஜர்னி 120 வருஷம் ஆகும். அதனால எல்லாரையும் ஹைபர்னேஷன்ல வச்சிருக்காங்க. We boarded the Avalon with a destination. 120 years hibernation means we'll wake up in a new century on a new planet. ஒரு ஃபால்ட்னால நம்ம ஹீரோ சீக்கிரமாவே எந்திரிச்சாரு. But a year ago, everything changed. 30 வருஷத்திலே எந்திரிச்சாரு. 9 years too soon. அவர் அங்க தனியா சுத்திட்டு இருக்காரு. ஒரு வருஷம் தனியா சுத்தி ரொம்ப போர் அடிச்சாரு. அவர் பார்க்கணும்னு நினைச்சா ஒரே ஒரு பார்டெண்டர் இருக்காரு. அவர் கூட ஒரு ரோபோ தான். Who wants to sleep on a beautiful day like this? அதுக்கப்புறம் யாரையாவது நம்ம கம்பெனிக்கு எழுப்பி விடணும்னு சொல்லிட்டு தேடுறாரு. அங்க நம்ம அழகான ஹீரோயின் படுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ரைட்டர், அப்புறம் ரொம்ப ஜாலியான பர்சனாலிட்டின்னு சொல்லி போட்டிருக்கு. உடனே அவங்கள எழுப்பி விட்டுறாரு. Hello? Do you know what's going on? Nobody else is awake. அவங்கள்ட்ட நீங்களும் ஒரு ஃபால்ட்னால தான் இருந்துச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறாரு. I think something went wrong with the hibernation pods. We woke up too soon. அவங்களும் அப்படி சுத்திட்டு இருக்காங்க. திரும்ப ஹைபர்னேஷன் போறோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே ஸ்பேஸ்ஷிப்ல கடந்துரும், அந்த பிளானட்டே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி ஏத்துக்கிட்டு, சரி நம்ம ஒரு புக் எழுதுவோம் நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ஹீரோவும் க்ளோஸ் ஆறாங்க. Hello. Is he asking me on a date? Wow. You clean up pretty good yourself. We're on a date. Very nice. Took you long enough to ask. So. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரிய வருது ஹீரோ தான் வேணும்னு அவங்களை எழுப்பி விட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாയി இவர் கூட சண்டை போடுறாங்க. அப்போ பார்த்தா வேற ஒரு ஃபால்ட்ல சீஃப் டெக் ஆபீசர் எந்திரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வழக்கமான ஹாலிவுட் சினிமா மாதிரி ஒரு ஷிப்பு கட்டினா ஷிப்பு உடஞ்சிரும், எப்படி சரி பண்றாங்க, ஒரு ஸ்பேஸ் ஷிப் கட்டினா இதா உடஞ்சிரும், எப்படி சரி பண்றாங்கிற மாதிரி ஒரு ஃபால்ட் வருது. அதை எப்படி சரி பண்றாங்க, இந்த பேசஞ்சர்ஸை காப்பாத்தினாங்களா இல்லையா, அந்த ஊருக்கு போனாங்களா இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஹைபர்னேஷன் போனாங்களா இல்லையா, அதுதான் மீதி படம். Something's wrong. Something big. This ship is gonna go. I have to do this. No! You die, I die. There's something I have to tell you. படத்தோட செட்டு கிராபிக்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, ஹீரோயினும் அருமையா பண்ணியிருக்காங்க. ஆனா ரெண்டு பேருக்கு இடையில இருக்க கெமிஸ்ட்ரி எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். படத்தோட செட் ஒர்க் சூப்பர், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் அருமையா பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஹீரோயின் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்பேஸ்ஷிப்ல கிராவிட்டி மிஸ் ஆயிருது. அதனால வாட்டர் அப்படியே ஃப்ளோட் ஆகுது. அதுக்கப்புறம் வாட்டர் கொலைட் ஆகி நடுவில் ஹீரோயின் மாட்டிட்டு இருக்காங்க. அந்த சீன் செம்மையா பண்ணிருக்காங்க. ஸ்பேஸ் ஷிப்போட டிசைன் ரொம்ப அருமையா இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா நிறைய இடத்துல மியூசிக் வந்துட்டே இருக்குது. ஸ்பேஸ் ஷிப் ஐசோலேஷன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் மியூசிக்கா அண்டர் பிளே பண்ணிருக்கலாம்னு தோணுது. படம் சயின்ஸ் பிக்ஷன் படம். வேற நிறைய படங்கள் இதே ஜானர்ல சயின்ஸ் பிக்ஷன் படமா வந்ததுனால இந்த படம் நிறைய படத்தை ஞாபகப்படுத்துது. ஹாலிவுட்ல வழக்கமா ஏதாவது ஒன்று தயாரிச்சாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படாத ரூல் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ஷிப்லயும் ஒரு பிரச்சனை வருது. இந்த விஷயம் கொஞ்சம் திணிச்ச மாதிரியே இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் செட்டுக்காகவும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்காகவும் ஒரு முறை பார்க்கலாம். ஆனா படம் பார்த்து முடிக்கும் போது எங்கேயோ மிஸ் ஆகுதுங்கிற ஃபீலை தவிர்க்க முடியாது. தமிழ்ல லேட்டஸ்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு
எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.